உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் டேவிட் வாட்டர்ஸ்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1871 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற கவனில் ரிச்சர்ட் வாட்டர்ஸ்டனுக்கும் இசபெல்லா ஆண்டர்சன் வாட்டர்ஸ்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் டேவிட் வாட்டர்ஸ்டன். இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக கவன்லேயே இருக்கக்கூடிய யூனியன் சர்ச்சோடைய மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு இவருடைய அப்பா வீட்டிலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் போதித்து வந்தாங்க. இதன் காரணமாக டேவிட் வாட்டர்ஸ்டன் சிறு வயதிலிருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1875ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு 3 வயது இருக்கும்போது, அதாவது டேவிட் வாட்டர்ஸ்டன் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1875ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு 3 வயது தான் இருந்தது. அப்போவே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கவன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் டேவிட் வாட்டர்ஸ்டன் கால்ஃப் விளையாடுறதுல அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1878ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற செயின்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு இவருடைய அப்பா யூனியன் சர்ச்சில் இருந்து மாற்றப்படுறாங்க. இதன் காரணமாக இந்த 1878ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு கிட்டத்தட்ட 6-7 வயது இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற கவனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற 2 பார்க் பிளேஸுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த டண்டியோடைய 2 பார்க் பிளேஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு லோக்கல் எலிமெண்டரி ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ கிளாஸ்கோவில் இருந்து டண்டிக்கு போயிட்டனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்டரி ஸ்கூலில் இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர வேண்டிய நிலை இருந்தது. ஸோ இதன் காரணமாக தான் இவருடைய அப்பா அந்த 2 பார்க் பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இதே சமயம் இவருடைய அப்பா அதே டண்டியில் இருக்கிற செயின்ட் பால்ஸ் சர்ச் அங்கே ஒரு மினிஸ்டராக பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் டேவிட் வாட்டர்ஸ்டன் தொடர்ச்சியாக இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. பிறகு 1880ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதில் டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே டண்டியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் டேவிட் வாட்டர்ஸ்டன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. இதே சமயம் டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு கால்ஃப் விளையாடுறதுல அதிக ஆர்வம் இருந்தனால இவருடைய ஸ்கூல் தரப்பில் நடத்தக்கூடிய கால்ஃப் காம்படிஷன்ஸில் இவர் பங்கேற்க தொடங்குறாங்க. பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வின் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1887ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயதிலேயே டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த டண்டியில் இருக்கிற லோக்கல் கிராமர் ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. ஏன்னா இவர் 3 வயசுலேயே இவருடைய படிப்பை ஆரம்பித்தனால 15 வயசுலேயே டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய பள்ளி படிப்பை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1887ஆம் ஆண்டு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இது பேரளவில் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரி தான். அதாவது குறிப்பாக ஸ்காட்லாண்ட்லேயே ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இந்த எம்ஏவானது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். குறிப்பாக இப்போ இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இது போன்ற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் இது மாதிரியான சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்
ஸ்காட்லாண்டில் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். இதே சமயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தில் இருக்கிற 2 பல்கலைக்கழகங்கள், ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இன்னொன்று யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். இந்த 2 யூனிவர்சிட்டிஸில் இங்கிலாந்தில் வந்து இந்த எம்ஏவானது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அந்த எம்ஏ தான் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் மெல்ல மெல்ல டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1890ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்சன் கிட்டத்தட்ட இவருடைய 18-19 வயதில் இவருடைய அந்த எம்ஏ டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால இருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு 1891ஆம் ஆண்டு தான் இவருக்கு அந்த எம்ஏ டிகிரியானது வழங்கப்படுது இவருடைய 19-20 வயதில். இதுக்கப்புறம் இதே 1891ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பராவுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே டேவிட் வாட்டர்ஸ்டன் ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்கலோரியஸ் செர்ஜே அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இந்த டிகிரியை தான் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால இவர் வந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1892ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு கிட்டத்தட்ட 21 வயது இருக்கும்போது இவருடைய அப்பாவான ரிச்சர்ட் வாட்டர்ஸ்டன் அவர் வந்து அவருடைய கிட்டத்தட்ட 62 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா டேவிட் வாட்டர்ஸ்டனுடைய அப்பா 1830ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1892ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 62 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது டேவிட் வாட்டர்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து இன்னொரு பக்கம் டேவிட் வாட்டர்ஸ்டன் தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அதே மாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதே மாதிரி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், அது இன்றைக்கி பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், இது போன்ற எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து படித்து வந்தாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்லையுமே அனாட்டமி உடற்கூறியலில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணமாக சர் வில்லியம் டர்னர் அப்படின்ற ஒரு அனாட்டமிஸ்ட், ஒரு உடற்கூறியல் நிபுணர் தான் இருந்தாங்க. அவர் தான் இந்த காலகட்டத்தில் இவருக்கு உடற்கூறியல் பேராசிரியராக ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக இருந்தாங்க. ஸோ அந்த சர் வில்லியம் டர்னருடைய கீழே இவர் வந்து அனாட்டமியையும் பயின்று வந்தாங்க. இதன் காரணமாக இவருக்கு அனாட்டமியில் அதிக ஆர்வம் இருந்தது. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளுடைய உடலில், அந்த இதயத்தினுடைய சேம்பர்ஸ் அறைகள் எத்தனை, அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, இரத்த நாளங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலினுடைய அமைப்பு என்ன, நம்மளுடைய எலும்புகளினுடைய அமைப்புகள் என்ன. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. அது உறுப்புகள் மட்டும் இல்லாமல் திசுக்கள், எலும்புகள், ஸோ அதனுடைய கட்டமைப்புகள் குறித்து படிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. இதில் தான் டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு அதிக ஆர்வம் இருந்தது. தொடர்ந்து இவர் அதனால் அனாட்டமியில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1895ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயதில் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து இவருடைய MBCHB அந்த மெடிசனே பேக்கலோரியஸ் செர்ஜே அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த எடின்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடின்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது வந்து RIE அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். மேலும் இது வந்து எடின்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு கூட அழைக்கப்படும். அங்கே இவர் ஒரு ரெசிடென்ட் போஸ்ட்டில் 1895ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து MBBS அந்த MBCHB டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் வந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே டேவிட் வாட்டர்ஸ்டனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் டேவிட் வாட்டர்ஸ்டன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடின்பரால இவர் ஒரு சர்ஜிக்கல் ரெசிடென்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவருக்கு
சர்ஜரி அறுவை சிகிச்சையில் ஆர்வம் இருந்தது. ஸோ இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு சர்ஜிக்கல் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்காகவும் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ப்ரிப்பேர் ஆனாங்க. பிறகு 1898 டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1898 டேவிட் வாட்டர்சன் பெற்றுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் MD டிகிரி. ஸோ இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டரான அனாட்டமியாக நியமிக்கப்பட்டாங்க டேவிட் ஹெப்பர்ன் அப்படின்ற இன்னொரு நபர் கூட சேர்ந்து. அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டரான அனாட்டமி அப்படின்னா அனாட்டமின்னா உடற்கூறியல், டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா இப்போ மருத்துவ மாணவர்கள் உடற்கூறியலை படிக்கும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த உடல் உறுப்புகளை நேரடியாக வந்து டைசெக்ட் பண்ணி அதை வந்து பிரித்து அதை வந்து நேரடியாக காமிச்சு அந்த ஸ்ட்ரக்சர் உடல் உறுப்புகளை வந்து விளக்கணும் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி. அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டரான அனாட்டமி அப்படின்ற பதவியில் இவர் டேவிட் வாட்டர்சன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1899 கிரைட்டன் ரிசர்ச் ஸ்காலராகவும் இவர் வந்து அந்த கிரைட்டன் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்பையும் பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1900 இவர் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரை அதை வந்து இவர் வந்து எழுதுகிறாங்க. அது வந்து ஸ்டடீஸ் இன் தி ஆஸ்டியாலஜி ஆஃப் தி ஹியூமன் ஃபீட்டஸ் அண்டு இன்ஃபண்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1900 டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த ஒரு டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஆய்வு கட்டுரையை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ் இன் தி ஆஸ்டியாலஜி ஆஃப் தி ஹியூமன் ஃபீட்டஸ் அண்டு இன்ஃபண்ட் அப்படின்றத இவர் சமர்ப்பித்த பிறகு இவருக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியும் வழங்கப்படுது. மேலும் இவருக்கு கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு இவர் ஒரு மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தாங்க. மேலும் இதே 1900 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய கோல்டு மெடலும் டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1901 டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சர் வில்லியம் டர்னர், இன்னொருத்தர் வந்து ராம்சே ஹீட்லி ட்ரெக்வேர் அப்படின்றவர், இன்னொருத்தர் ராபர்ட் மன்ரோ, இன்னொருத்தர் வந்து டேவிட் ஹெப்பர்ன். ஸோ இவங்க 4 பேர் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1901 கிட்டத்தட்ட இவருடைய 29-30 வயதில் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1901 பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து இசபெல் ஏமி சிம்சம் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கும் இவருடைய மனைவியான இசபெல் ஏமி சிம்சம் வாட்டர்ஸ்டன் இவங்க 2 பேருக்குமே ரிச்சர்ட் வாட்டர்ஸ்டன், டேவிட் ஜேம்ஸ் வாட்டர்ஸ்டன் உட்பட ஆண் குழந்தைகள் உட்பட நிறைய குழந்தைகள் பிறந்தது. இது டேவிட் வாட்டர்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1902 அந்த கிரைட்டன் ரிசர்ச் ஸ்காலர் அந்த ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் வந்து முடிவடையுது. இதுக்கப்புறமா 1903 டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய டெமான்ஸ்ட்ரேட்டரான அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு லெக்சரரான அனாட்டமி அதாவது உடற்கூறியல் விரிவுரையாளர் அப்படின்ற பதவிக்கு இவர் பதவி உயர்வை பெறாங்க. குறிப்பாக ரீஜனல் அனாட்டமி பகுதிசார் உடற்கூறியல் அதுக்குண்டான ஒரு விரிவுரையாளராக லெக்சரர் இன் ரீஜனல் அனாட்டமியாக 1903 டேவிட் வாட்டர்ஸ்டன் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க உடற்கூறியல்ல. இதே சமயம் டேவிட் வாட்டர்ஸ்டனுடைய ஆராய்ச்சிகள் வந்து நிறைய ஓவியங்கள் சித்தரிக்கணும், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு அட்லஸ் ஒரு புக்கை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுல இவர் வந்து ஈடுபாடு காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுக்காக இவர் தேர்ந்தெடுத்த முறை தான் இந்த ஸ்டேரியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபி. இதை வந்து பயன்படுத்தும் போது முப்பரிமாணத்தில் 3 டைமென்ஷனில் இமேஜஸை வந்து காமிக்க முடியும். குறிப்பாக இப்போ ஒரு உடல் உறுப்பான இதயம், கல்லீரல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து புத்தகத்தில் பதிக்கிறதுக்கு அதனுடைய இமேஜை வந்து கொண்டு வர்றதுக்கு இப்போ ஒரு இதயம் பற்றி ஒரு விஷயம் வந்து இவர் புத்தகத்தில் எழுதுகிறார் அதனுடைய கட்டமைப்பு குறித்து அப்படின்னா அந்த புத்தகத்தில் அந்த படம் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கணும். ஸோ அதுக்காக இவர் இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபி முறையை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு
அட்லஸையும் இவர் வந்து எழுதினாங்க. அட்லஸ் அப்படின்னா படத்தோட, அதாவது ஒவ்வொரு படத்தையும் உள்ளடக்கிய புத்தகம். ஸோ அதை வந்து 1905ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து எடன்பரா ஸ்டீரியோஸ்கோபிக் அட்லஸ் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு புக்கை 1905ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் வெளியிடுறாங்க. இது வெளியிட்ட உடனடியாக பாப்புலர் ஆகுது. ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக ஸ்காட்லாண்டில் பயன்பாட்டில் வர ஆரம்பிக்குது. இந்த நிலையில் 1907ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து கம்ப்ளீட் பைலேட்ரல் இன்டரப்ஷன் ஆஃப் தி ஃபிஷர் ஆஃப் ரோலாண்டோ அப்படின்னு, அதாவது கம்ப்ளீட் பைலேட்ரல் இன்டரப்ஷன் ஆஃப் தி ஃபிஷர் ஆஃப் ரோலாண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க். இது 1907ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1909ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அங்கமான கிங்ஸ் காலேஜ் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்துறதுக்காக இந்த 1909ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு இவர் வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் இன் ரீஜனல் அனாட்டமி அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இவர் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா லண்டனில் இருக்கிற கிங்ஸ் காலேஜ் லண்டனில் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக 1909ஆம் ஆண்டிலிருந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக 1910 தான் முழுமையாக அந்த ஒர்க்கில் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஒரு வித்தியாசமான ஒரு மண்டை ஓடானது 1912ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து அதனுடைய மண்டை ஓடு அமைப்பு, அதனுடைய தாடை அமைப்புலாம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஒரு மண்டவோடு அதோடன் கூடிய ஒரு தாடை, அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு தலை அது வந்து கிடச்சிது. அது வந்து பில்டவுன் மேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஏன்ஷண்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு, அதாவது இது வந்து பண்டைய கால மனித மூத்தாதையர் அவங்க தான் வந்து இந்த மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பில்டவுன் மேன் அப்படின்னு அவங்க அந்த ஒரு இனத்துக்கு பேரிடப்பட்டு 1912ஆம் ஆண்டு அது வந்து இங்கிலாந்தில் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அது இங்கிலாந்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தாடை மற்றும் அந்த மண்டையோடு. ஸோ இதை கண்டுபிடிச்சி இது ஒரு வித்தியாசமான மனித இனம், அதுதான் வந்து பில்டவுன் மேன் அப்படின்னு விளக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் குறித்து, அந்த மண்டையோடு அந்த தாடை இதனுடைய இணைப்பு அதனுடைய கட்டமைப்பு குறித்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் டேவிட் வாட்டர்ஸ்டன் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த பில்டவுன் மேன் அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்காக இருக்கும், போலியாக இருக்கும் போல. ஏன்னா இந்த மண்டையோட்டுக்கும் இந்த தாடைக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டையும் வந்து சேர்த்த மாதிரி இருக்கே ஒழிய தானாக வந்து உருவான மாதிரி இல்லை. ஸோ இது வந்து ஒரு பொய்யானது, ஒரு புரளியாக இருக்கும் அப்படின்னு டேவிட் வாட்டர்ஸ்டன் இதை வந்து அதை வந்து தெரிவிக்கிறாங்க. அது 1913ஆம் ஆண்டு த பில்டவுன் மேண்டபிள் அப்படின்ற அந்த டைட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேண்டபிள் அப்படின்னா தாடையை குறிக்கும். ஏன்னா இந்த மண்டையானது ஒரு மனிதனை போலவே இருக்குது, ஆனால் அதனுடைய தாடை வந்து குரங்கினுடைய தாடை மாதிரி இருக்குது, அது உண்மையாக மனித தாடை அல்ல அப்படின்னு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அதை கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுதான் த பில்டவுன் மேண்டபிள் அப்படின்ற டைட்டில் 1913ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது பெரிய அளவில் ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தினது இந்த காலகட்டத்தில். ஸோ இவர் குறிப்பிட்டிருந்தபடியே அது வந்து பிற்காலத்தில் அது வந்து உராங்குட்டான் அப்படின்ற ஒரு வகையான குரங்கினத்தினுடைய தாடையையும் தலையையும் இணைச்சு அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது 1913ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் போன்றவர்கள் தான். இதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஏரிஸ் அண்ட் கெயில் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒரு மெடிக்கல் லெக்சர்ஷிப் இது. ஸோ இது வழங்குறதுக்கு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. பிறகு இவர் வந்து, அதாவது டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த ஒரு விரிவுரையை இவர் வந்து வழங்குறாங்க. அது 1914ஆம் ஆண்டு இவர் வந்து ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட் இன் மேன் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற டைட்டிலில் இந்த ஒரு விரிவுரை இவர் கொடுக்குறாங்க. மேலும் இதே 1914ஆம் ஆண்டு ஹியூமன் எம்ப்ரியோ ஆஃப் 27 பேர்ஸ் ஆஃப் தி சோமைட்ஸ் அப்படின்ற டைட்டில், அதாவது ஹியூமன் எம்ப்ரியோ ஆஃப் 27 பேர்ஸ் ஆஃப் தி சோமைட்ஸ் அப்படின்ற டைட்டில் இன்னொரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் தான் இதே 1914
1914ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பணியானது கிடைக்குது. அதாவது ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அவங்க தரப்பிலிருந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ஒரு பியூட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க. பியூட் அப்படின்னா ஒரு மனிதனை குறிக்கும். அவர் வந்து ஒரு உடற்கூறியல் நிபுணராக இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் பியூட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்புக்கு 1914ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் அழைக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக இவர் வந்து கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இந்த 1914ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ஒரு பியூட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1915 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பெரிகார்டியம் அண்டு ப்ளூரல் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பெரிகார்டியம் அண்டு ப்ளூரல் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிசர்ச் பேப்பர் இது 1915ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1918ஆம் ஆண்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட் இன் மேன் அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து கருவில் இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை அந்த கருவினுடைய இதயம் எப்படி வந்து உருவாகுது அது குறித்து இவர் வந்து 1918ஆம் ஆண்டு தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்து 1919ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சிக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் ஆனது 1919ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதில் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில் உடற்கூறியலில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ஆர்கியாலஜி தொல்லியல் அதுலேயுமே இவர் வந்து நிறைய ஆர்வம் காட்டி சொசைட்டி ஆஃப் ஆன்டிக்வரிஸ் அதில் வந்து நிறைய இந்த பழங்காலவியல் சங்கத்தில் நிறைய ஃபாசில்ஸ் நிறைய அந்த பழங்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் வந்து தொடர்ந்து ஆய்வுகள் செஞ்சு அது குறித்தும் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. மேலும் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து கூடுதலாக இன்னும் சில விஷயங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து கால்ஃப்லையும் நிறைய காம்படிஷனில் இந்த காலகட்டத்திலையும் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து சென்சேஷன் நம்மளுடைய உணர்வு அது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக நம்மளுடைய உடலின் மீது நம்மளுடைய தோலில் வந்து வெப்பநிலை மாறப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த தோலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதே மாதிரி நம்மளோட டச் பண்ணும்போது யாராவது நம்மளை டச் பண்ணும்போது நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய உணர்வு இது குறித்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி இவர் வந்து அப்சர்வேஷன்ஸ் அப்பான் கியூட்டேனியஸ் சென்சேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது 1922ஆம் ஆண்டு அந்த ஒரு புக்கை வந்து டேவிட் வாட்டர்ஸ்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இவர் வந்து த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்கின் ஃபார் டச் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்ற டைட்டில் இன்னொரு ஒர்க்கையும் அதே 1922ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு அதே ஒர்க்கை டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ரீப்ரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1924ஆம் ஆண்டு அந்த அப்சர்வேஷன்ஸ் அப்பான் கியூட்டேனியஸ் சென்சேஷன் அது மற்றும் அந்த த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்கின் ஃபார் டச் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டுனுடைய செகண்ட் வால்யூம் 2வது தொகுதியை 1924ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனுடைய 3வது தொகுதியை 1926ஆம் ஆண்டு டேவிட் வாட்டர்ஸ்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1926ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒர்க்கை இவர் பண்ணாங்க. அதுதான் நம்மளுடைய மனிதனுடைய உடலில் இந்த ஹைப்போதிசிஸ் செரிப்ரி அது வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு குறித்து இவர் வந்து த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் செரிப்ரி இன் மேன் அப்படின்ற டைட்டில் 1926ஆம் ஆண்டு இவர் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த பழங்காலவியல் ஆராய்ச்சியின் விளைவாக 1927ஆம் ஆண்டு எ ஸ்டோன் சிஸ்ட் அண்டு இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஃபவுண்ட் அட் பீக்கி ஃபார்ம் நியர் போர்ஹில்ஸ் 5 அப்படின்ற டைட்டில், அதாவது a stone cyst and it contents found at பீக்கி ஃபார்ம் நியர் போர்ஹில்ஸ் 5 அப்படின்ற டைட்டில் 1927ஆம் ஆண்டு ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1927ஆம் ஆண்டு அந்த எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸுக்கு உண்டான அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய
ஒரு லெக்சரராகவும் குறிப்பாக ஸ்ட்ரதர்ஸ் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுவும் ஒரு மருத்துவ விரிவுரை தான். இதை இவர் கொடுக்குறாங்க. அதாவது டேவிட் வாட்டர்சன் இதையும் கொடுக்குறாங்க. இது கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட் இன் மேன், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட் அண்டு அலிமெண்ட்ரி கர்னல், இந்த ஒரு டைட்டில் இவர், அதாவது கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட் அண்டு அலிமெண்ட்ரி கர்னல் இன் மேன், இந்த ஒரு டைட்டில் 1927 இந்த ஸ்ட்ரதர்ஸ் லெக்சர்ஸை, இந்த ஒரு மெடிக்கல் லெக்சர் மருத்துவ விரிவுரையை ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்தில் டேவிட் வாட்டர்சன் கொடுக்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச், இது ஜேம்ஸ் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதுலேயும் இவர் ஒரு விரிவுரையை கொடுத்தாங்க. அதை 1928 டேவிட் வாட்டர்சன் அந்த ஒரு விரிவுரையையும் எழுதி 1928 பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி டேவிட் வாட்டர்சன் தொடர்ச்சியாக பண்ணாங்க. குறிப்பாக இவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீசஸ், அதாவது குடலில் ஏற்படக்கூடிய நோய் குறித்து தான் இவர் இந்த 1927 விரிவுரை கொடுத்து, அதே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீசஸ் அப்படின்ற டைட்டில் 1928 ஒரு ரிசர்ச் ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணாங்க. மேலும் இதே 1928 அந்த ஜேம்ஸ் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச்சோடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் 1929 இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய யூனிவர்சிட்டி கோர்ட், அதனுடைய மெம்பர் ஆஃப் செனட்டர்ஸாக இவர் 1929 நியமிக்கப்படுறாங்க. அடுத்து ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் அவங்கள நடக்கக்கூடிய மீட்டிங் போது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தரப்பிலிருந்து இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 1930 டேவிட் வாட்டர்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு ஒர்க்கை இவர் பண்ணாங்க. மனித உடலினுடைய மேற்பரப்பு, அதனுடைய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பொறிமுறை தன்மைகள், இது குறித்தெல்லாம் இவர் ஒரு புக் எழுதி 1931 டேவிட் வாட்டர்சன் அனாட்டமி இன் தி லிவிங் மாடல், எ ஹேண்ட் புக் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் தி சர்ஃபேஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆன் பெயின் அப்படின்னு சொல்லி வலி குறித்து, அந்த வலி நம்மளுடைய நரம்பு எப்படி அதை கடத்துது, நம்மளுடைய வலியை எப்படி உணர வைக்குது நம்மளுடைய மூளைக்கு, ஸோ அதை பற்றிலாம் 1933 இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. மேலும் டேவிட் வாட்டர்சன் இதே மாதிரி இந்த வலி குறித்த இன்னும் பல்வேறு விஷயங்களை இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. குறிப்பாக அப்சர்வேஷன்ஸ் ஆன் சென்சேஷன், த சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கின் ஃபார் டச் அண்ட் பெயின் அப்படின்னு சொல்லி, அதாவது observations on sensation, the sensory functions of the skin for touch and pain அப்படின்ற டைட்டில் இதே 1933 தான் இந்த ஒர்க்கையும் டேவிட் வாட்டர்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1935 இவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய யூனிவர்சிட்டி கோர்ட்டோடைய மெம்பர் ஆஃப் செனட்டர்ஸ் பதவியிலிருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறமா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1938 டேவிட் வாட்டர்சன் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கிற ஜேம்ஸ் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அதனுடைய ஒரு சேர்மனாகவே இவர் நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1939 செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் டவுன்ஸ் கவுன்சில் அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவும், அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் டவுன் கவுன்சிலோடைய ஒரு பிரசிடென்டாகவும் 1939 டேவிட் வாட்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. இதே 1939 தான் ஜேம்ஸ் ஆர் மற்றும் டிஎஃப் கேப்பல் இந்த 2 நபர்களால சர் ஜேம்ஸ் மெக்கன்சிஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இந்த சர் ஜேம்ஸ் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட்ஸ் ஹார்ட் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கு, இந்த ஒரு புக்கை வெளியிட்டு அதில் டேவிட் வாட்டர்சனுடைய பங்களிப்பையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1940 இந்த சமயம் தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸை ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை இவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிறுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பியூட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் டேவிட் வாட்டர்சன் பணிபுரிஞ்சாங்க. இறுதியாக உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு 1942 செப்டம்பர் 4 அன்னைக்கு இவருடைய கிட்டத்தட்ட டேவிட் வாட்டர்சன் இவருடைய 71 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1942 செப்டம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 71 வயதில், அதாவது 1942 செப்டம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 71 வயதில் டேவிட் வாட்டர்சன் இறந்து போயிடுறாங்க. டேவிட் வாட்டர்சன் இறக்கும் வரை பியூட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியா, அந்த உடற்கூறியல் பேராசிரியராக யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் இருந்தாங்க. இவர் இறந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 11 ஆண்டுகளுக்கு பிறகு 1953 தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த
பில் டவுன் மேன் அது வந்து ஒரு ஹூக்ஸ் ஒரு புரளி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டது. அதாவது அதனுடைய தலை மட்டும்தான் மனிதனுடையது. அதுவும் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இறந்த மனிதனுடைய தலையும், அதேமாதிரி உராங்குட்டான் அப்படின்ற குரங்கு இனத்தை சேர்ந்த அந்த குரங்கினுடைய தாடை அந்த ஜா. ஸோ இந்த ஸ்கல் மேனுடைய ஸ்கல்லையும் அந்த உராங்குட்டானுடைய ஜா இந்த ரெண்டையும் வேணும்னே இணைச்சு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பில் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு பில் டவுன் மேன் அப்படின்னு ஒரு மனித இனமே கிடையாது அப்படின்னு 1953ஆம் ஆண்டு தான் உறுதி செய்யப்பட்டது. ஸோ இந்த ஒரு சர்ச்சை எழுந்தது 1912. இது இந்த மாதிரி பில் டவுன் மேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓராண்டுலேயே இது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1912 டிசம்பரில் தான் அது வெளியிடப்பட்டது. 1913ஆம் ஆண்டே அது வந்து ஃபேக் ஆனது அப்படின்னு, அது வந்து ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து அந்த த பில்மேன் மேண்டபிள் அப்படின்ற ஒர்க்கில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயம் 40 இவர் சொன்ன 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1953ஆம் ஆண்டு தான் உறுதி செய்யப்பட்டது. ஸோ இந்த 1953ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டதை 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலேயே டேவிட் வாட்டர்சன் வந்து கண்டறிஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. குறிப்பாக டேவிட் வாட்டர்சனுக்கு எந்த விதமான மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவையில்லை. கண்ணாலேயே உடல் உறுப்புகள் அந்த உடற்கூறியல் அந்த உடலினுடைய கட்டமைப்பு உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பை இவர் வந்து சரியாக வந்து தெரிஞ்சுப்பார் அப்படின்றது இதன் மூலமாக புரிய வந்தது. மேலும் இவர் எழுதியிருந்த முக்கியமான அந்த எடன்பரா ஸ்டீரியோஸ்கோபிக் அட்லஸ் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற புக்கு அது பரவலாக இந்த காலகட்டத்திலெல்லாம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற பல்வேறு மெடிக்கல் ஸ்கூல்ஸில் பயன்பாட்டில் இருந்து வந்தது. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை உடற்கூறியல் மற்றும் மருத்துவத்தில் இவர் டேவிட் வாட்டர்ஸ்டன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட டேவிட் வாட்டர்ஸ்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.